மல்லி ரொம்பவே ஒரு எமோஷனலான பதிவை இன்னைக்கு அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல பதிவிட்டிருந்தாங்க. அதே நேரத்தில ஒரு ரசிகரும் மல்லி, விஜய் குறித்து ஒரு கருத்த அதாவது ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன மாரியான கருத்து அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது மல்லி, விஜய் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச சீரியல் ஆர்டிஸ்ட்டா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த மல்லி சீரியலுக்குமே நெறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சீரியலா இரவு நேரத்தில இருந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல தான் பார்க்க போறீங்க. மல்லி, விஜய் குறித்து ஒரு ரசிகர் வந்து எப்படி குடுத்துருக்காங்கன்னா, விஜய் வந்து ரொமான்டிக் ஹீரோ தான். அவர் வந்து எப்பவுமே மல்லியோட அந்த ரொமான்ஸ் அப்படிங்கும்போது, அதில வந்து ரியலாவே மாரி தான் இருக்கும். ஒரு ரியாலிட்டிக்கு இருக்கும். அதே நேரத்தில இந்த ஜோடி வந்து வாழ்க்கையிலயும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, ரியல் லைஃப்லயும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். கியூட் ஃபேர் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்து வந்து உண்மையிலேயே சிறப்பானதா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்தில என்னோட பார்வையிலயும் இந்த ஜோடி வந்து ஒரு சிறந்த ஜோடியா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறதையுமே மல்லி வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க தாய், தந்தை குறித்து ஒரு ஃபோட்டோவ போட்டு, அதுக்கு கீழ ஒரு கேப்ஷன் குடுத்திருந்தாங்க. அதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப எமோஷனலான பதிவா தான் இருக்கு. அது உண்மையிலே கேட்கும்போது, பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மல்லிக்குள்ள இவ்வளோ ஒரு எமோஷன் இருக்கா? ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதில என்ன குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது நெறைய பேர் வருவாங்க, போவாங்க. அது எல்லாமே வந்து நிரந்தரம் கிடையாது. நம்மகிட்ட யார் யாரெல்லாம் வந்து பழகுவாங்க, அது எந்த பழக்கமும் நிரந்தரம் கிடையாது. ஆனா, இந்த ஃபோட்டோவ நான் பதிவிட்டிருக்கேன். இந்த ஃபோட்டோ தான் எனக்கு எப்பவுமே நிரந்தரம். அந்த ஃபோட்டோவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் அப்படிங்கிறது உண்மையானது, உணர்வுபூர்வமானது. அது எப்பவுமே நிலையா எனக்கு இருக்கக்கூடியது அப்படிங்கிற விஷயத்த தான் மல்லி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா, இப்ப நெறைய பேர் என்ன நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம், மல்லிக்கு விஜய்க்குள்ள ஒரு ரியல் லைஃப்லயும் ஒரு காதல் இருக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம வந்து நெறைய பேர் வந்து யூகத்துல வந்து பேசிட்டு இருப்போம், நெனச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா, இந்த கேப்ஷன பொறுத்தவரைக்கும் மல்லி வந்து வெளிப்படையா தெளிவாவே சொன்னதா தான் ஒரு தகவலா நம்ம எடுத்துக்க முடியுது. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த உலகத்துல நிரந்தரமான ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னா, என் தாய் தந்தை மூலமா தான் இந்த அன்பு கிடைக்குது. அந்த அன்புக்கு எல்லை இல்லை அப்படிங்கிறாங்க. எப்பவுமே அந்த அன்பு வந்து நிலையானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து மல்லிய வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா, எவ்வளவோ நாட்கள் அவங்க வந்து தாய் தந்தைய பார்க்க முடியாம, அவங்க சீரியல்ல தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா, சீரியல் நடிகர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, அவங்களுக்கு லீவு அப்படிங்கிறதே இருக்காது. தொடர்ந்து வந்து எபிசோடு இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் ஹீரோயினா இருக்கவங்களுக்கும் சரி, ஹீரோவா இருக்கிறவங்களுக்கும் சரி, தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அவங்களால தன்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகும். அப்ப அந்த மாரியான ஒரு சூழ்நிலை, அந்த மனநிலையில தான் வந்து மல்லி இந்த பதிவிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, எப்பவுமே தாய் தந்தைகள தான் நம்ம வந்து போற்றணும் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்திருப்போம், படிச்சிருப்போம், வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருப்போம். ஏன்னா, அந்த தாய் தந்தை உறவுக்கு நிகரான உறவு வேற எதுவும் இருக்க முடியாது. அதே நேரத்தில திருமணம் ஆனவங்களுக்கு அதன் பிறகு தாரமோ, கணவரோ அந்த மாரி ஒரு தாய் தந்தையா கூட உருவாகலாம், இருக்கலாம். ஆனா, இந்த இடத்துல மல்லிய பொறுத்தவரைக்கும் அவங்க இப்போ ஒரு பேச்சலர் லைஃப்ல இருக்கும்போது, அவங்க வந்து இந்த மாரியான ஒரு பதிவு இட்டிருக்கும்போது, அப்ப இதில என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, மல்லி, விஜய் 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து எதிர்காலத்தில வாழ்க்கையில ரியல் லைஃப்லயும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு நெறைய பேருக்கு பதிவுகள இட்டிருந்தாங்க. ஏன்னா, அந்த ரசிகர் கூட அப்படிதான் பதிவிட்டிருந்தாரு. ஆனா, அந்த பதிவுக்கு மாறானதா தான் நான் கருதுறேன். மல்லி, விஜய்க்குள்ள எந்த ஒரு அந்த மாரியான காதல், அந்த மாரியான விஷயம் இருக்காது அப்படிங்கிற மாரி தோணுது. தெரிஞ்சு அப்படி இருந்திருந்ததுன்னா, ஒருவேள அ மல்லி அந்த பதிவுகள குடுத்திருக்கலாம். ஆனா, இதில வந்து தாய் தந்தைய அந்த அளவுக்கு உன்னதமா மல்லி நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, நம்ம சீரியல்ல வெண்பாவ அதாவது விஜயோட பொண்ணு வெண்பாவ அந்த அளவுக்கு மல்லி நேசிப்பாங்க. ஆனா, ரியல் லைஃப்ல தன்னோட பெற்றோர்கள மல்லி அந்த அளவுக்கு போற்றுதாங்க. மனசுல அன்ப அப்படியே மழையா பொழியுதாங்க. நீங்களும் விஜய், மல்லி குறித்து சீரியல் லைஃப், ரியல் லைஃப் குறித்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே நேரத்தில சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.